பொதுக்குழு கூட்டங்கள் நடக்குது. பிஜேபியும் அதிகமாக தென் மாவட்டத்தில் அதுக்காண்டி தான் இந்த மாதிரி பொதுக்குழு கூட்டம் நடத்துறது தான் வந்து இல்லை. அது அவங்களுக்கு இப்போது எங்களுடைய கூட்டணியை பார்த்து ஒரு பயம் வந்திருப்பது உண்மைதான். பொதுக்குழு நடத்துறது அது அவங்களுடைய உரிமை, அது அவங்களுடைய கட்சியினுடைய பொதுக்குழு. அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்காது சார். மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து பேசிட்டு வராரு. நான் அதான் இப்போ சொன்னேன், மோடிக்கும் பயப்பட மாட்டேன் ஈடிக்கும் பயப்படணும்னு சொல்கிறாங்கன்னா 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஈடி ரைடு எங்கே நடந்துச்சுன்னு உங்களுக்குலாம் தெரியும். அப்போ காங்கிரஸ் ஆட்சி நடந்துச்சு, அதில் கூட்டணி இருந்தாங்க. ஆனால் மேலே ஈடி ரைடு நடக்கும்போது கீழே பேச்சுவார்த்தை நடந்தது. அன்னையிலிருந்து அன்னைக்கே அநேகமாக உதயநிதி ஸ்டாலின் மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் சின்ன வயதில் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். அதனால் அந்த வயசுலேருந்து பயம், இன்றைக்கி அவர் ஈடிக்கு அந்த பயம் இன்னும் வர இருக்குது. அது மட்டும் இல்லை, பயம் இல்லைன்னாக்கி ரித்தீஷும் இன்னொரு தம்பி பேர் விக்ரம் ரஜு அவர் கூட கூட்டிகிட்டு அலையலாம்ல. பயம் இல்லை, லண்டனுக்கெல்லாம் போய் ஒழிச்சு ஓட சொல் லேண்ட் ஆயிருப்பார்னு நினைக்கிறேன் ஒருத்தர். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.